மக்களுக்கு மதிப்பளிச்சு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு கடமையும் நமக்கு இருக்கு. நேர்வழி வராது, நீ கொல்ல வழி போறனா நீ கொலைக்கார, கொல்ல அடிக்கிறவ எங்க பாவத்தை நீ கொட்டிக்காத. சேகர் பாபா தான் சொல்ற, நின்னு பதில் சொல்ல. ஓட்டு கேட்கும் போது காலை பிடிச்ச, இன்னைக்கு ஓட்டை வாங்கி எங்களை ரோட்ல உட்கார வைக்கிற, நீ நிலையா நிக்க போறது இல்ல, இது உறுதி. தேவை என்ன சம்பளம் தான் கேக்குறோம். பாரதி வாங்கி கொடுத்த சம்பளம் 8 மாசம் தான் ஆகுது. அந்த 8 மாசத்துக்குள்ளே 9ஆவது மாசத்துல ரோட்ல உட்கார வச்சா ஸ்டாலின். அவர் வாக்குறுதி என்ன ஆச்சு? 19/1/2021 அவர் வாக்குறுதி கொடுத்தாரு. என்னன்னு கொடுத்தாரு முதல்வர்? நான் ஆட்சி கட்டல உக்காந்தேன்னா உங்களுக்கு துப்புரவு பணியாளருக்கு நிரந்தர பணியாளர் கையெழுத்து போட்டு குத்துக்கிறாரு. அந்த பேப்பர் கவர்ல இருக்குது. இவ்வளோ செய்துட்டு சொல்லாத கொள்ளாத அண்டை வீட்டு குழுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு ராமிக்கு கான்ட்ராக்ட்ல விட்டாங்க. அதனால ST SC போட்டு ஒரு புக்கை தூக்கின்னு வந்து வச்சுக்கிறான். எப்போ இந்த 1 மாசத்துல அதுல கையெழுத்து எல்லாம் மொத்தமா போடுங்க, மொத்தமா உங்களுக்கு சம்பளம் வரணும். தூக்கி தெருவில் உட்கார வச்சுட்டான். 31 ஒரு நாள் ஆர்டர் போட்டு கோர்ட் மூலியமா பாரதியான உங்களுக்கு வந்து ஜிஓ பாஸ் பண்ணியாச்சு, உங்களுக்கு சம்பளம் வந்துடும் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரத்தையும் கழிச்சு 5 மகளிர் உட்காந்தாங்க அம்பத்தூர்ல. 6 நாள் உண்ணாவிரதம். அந்த 6 நாள் உண்ணாவிரத்துல 30ஆம் தேதி சொல்றானுங்க, நீங்க உண்ணாவிரதத்தை கைவிடுங்க, உங்களுக்கு 31 ஜிஓ பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சம்பளம் கூடி வரும் அப்படின்னு சொல்லி எங்க கூட்டத்தை கழிச்சு 1ஆம் தேதி உங்களுக்கு வேலை இல்ல போங்க. CL மேஸ்திரி எல்லாம் எங்க கையில கையெழுத்து வாங்க மாட்டேன். இதே கவுன்சிலர் வந்தா 4 மணிக்கு CA போன் பண்றாரு, மா ஏகவலி 4 மணிக்கு வந்துரு வர்றாரு CM இந்த ரூட்ல, நீ யாருக்கு போன் பண்ணுமோ போன் பண்ணி வர வைனுவாரு. 5 மணி ஆனாலும் 4 மணி ஆனாலும் நாங்க ஓடியாரணும். குடும்பத்தை விட்டு தூக்கத்தை விட்டு இந்த வேலை ஓணுமே காலத்து சோறாச்சுன்னு ஓடியாருவோம். அப்படி இருந்தா எங்களை தீக்கி இன்னைக்கு நடு ரோட்ல உரிய. உனக்கு நியாயமா, உனக்கு நீதியா, தர்மமா? இந்த 1000 கணக்கான கண்ணீருக்கு நீ பதில் சொல்லிட்டு நீ நடு.